ते बच्चों இது கிரேட் 6க்கான 5th டாபிக் நிராலி தீபாவளி அப்படிங்கிறதுக்கான சம்மரி பார்க்கலாம். நிராலி தீபாவளி அப்படின்னா ஒளிமயமான தீபாவளி அப்படின்னு अर्थம். पाठ प्रवेश लेसन इंट्रोडक्शन. प्रस्तुत पाठ में बताया गया है कि बच्चों को जैसे संस्कार दिए जाते हैं वैसे ही उनका व्यवहार होता है. அதாவது இந்த லெசனில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பசங்களுக்கு நம்ம எந்த மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட் அப்படி இல்லைன்னா பழக்க வழக்கத்தை நம்ம அமைச்சு கொடுக்குறோமோ அதுபடி தான் அவங்களுடைய குணங்களும் இருக்கும் அப்படிங்கிறத இந்த லெசன் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கணும். जब சின்னம்மா की बेटी का हाथ जल जाता है. சின்னம்மா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இந்த கதையில் வருது. அவளுடைய பெண்ணுக்கு கை எரிந்து விடுகிறது. तब उस कॉलोनी के बच्चे पटाखे के लिए जमा किए गए पैसों से उसका इलाज करवाते हैं. அங்கே இருக்கிற அந்த காலனியில் இருக்கிற குழந்தைங்க கிராக்கர்ஸ் வாங்கிறதுக்காக கலெக்ட் பண்ணி வச்சுருந்த அந்த காசை அந்த சின்னம்மாவுடைய பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட்காக கொடுக்குறாங்க. இலாஜ் அப்படின்னா ட்ரீட்மெண்ட். இப்போ லெசனுக்குள்ளே போகலாம். சின்னம்மா ஆலோக் கே घर में काम करती थी. சின்னம்மா ஆலோக் அப்படிங்கிற பையனுடைய வீட்டில் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. ரோஜ் கி तरह उस दिन भी वह काम पर आई. எப்பொழுதும் போல் அன்னைக்கு ஆலோக் வீட்டுக்கு சின்னம்மா வந்துடுறான். परंतु आज उसकी आंखें में आंसू थे. ஆனால் இன்னைக்கு அவளுடைய கண்களில் கண்ணீர் இருந்தது. वह परेशान भी दिख रही थी. அவள் ரொம்ப வருத்தமாகவும் தென்பட்டாள். मम्मी ने जब उससे पूछा तो उसने बताया, पटाखे की जिस फैक्ट्री में मेरे बच्चे काम करते हैं उसमें विस्फोट हो गया अम्मा. ஆலோக்குடைய அம்மா அவளுடைய கண்ணீருக்கு காரணம் கேட்டபோது சின்னம்மா அவங்களுடைய அம்மாட்ட என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னா, கிராக்கர்ஸ் ஃபேக்ட்ரியில் ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் நடந்ததுனால அதில் என்னுடைய பெண்ணுடைய கை வந்து எரிஞ்சிருச்சு அம்மா அப்படின்னு சொல்கிறேன். 7 பச்சே மர் கயே. 7 குழந்தைங்க இறந்துடுறாங்க. மேரா லடுக்கா தோ பச் கயா. என்னுடைய பையன் தப்பிச்சிட்டான். லேக்கின் மேரி பேட்டி உஸ்கே ஹாத் புரி தரஹ் ஜல் கயே ஹே. என்னுடைய பையன் தப்பிச்சிட்டான், ஆனால் என்னுடைய பெண்ணுடைய கையில் ரொம்ப மோசமான நிலையில் அந்த காயம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். पटाखे को वह पैक कर रही थी. क्रैकर्स அவள் பேக் பண்ணிகிட்டு இருந்தா. வே பட்டாக்கே உஸ்கே हाथ में ही फट गई. पैक பண்ணிட்டு இருந்த அந்த வெடியானது அவளுடைய கையிலேயே வெடிச்சிருச்சு. आलोक को इस बात की खुशी हो रही थी कि उसकी जान बच गई. ஆலோக்குக்கு என்ன சந்தோஷம் இருந்தது அப்படின்னா, நல்ல வேளை அவளுடைய பெண்ணுக்கு வேற எந்த ஆபத்தும் இல்லை, அவளுடைய உயிரானது காப்பாற்றப்பட்டு விட்டது அப்படின்னு சந்தோஷப்படுறோம். आलोक की मम्मी ने पहले जब चिन्नम्मा को डांट कर पूछा था, तुमने उसकी पढ़ाई छुड़वाकर काम करने क्यों भेज दिया. அவளுடைய படிப்பை விட்டுட்டு அவளை ஏன் நீ வேலைக்கு அனுப்புன அப்படின்னு ஆலோக்குடைய அம்மா சின்னம்மாவை திட்டுறாங்க. तो उसने कहा था गांव के सारे बच्चे वहाँ काम करते हैं. அப்போது சின்னம்மா என்ன பதில் சொல்கிறா அப்படின்னா, கிராமத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளும் அங்கே தான் வேலை பார்க்குறாங்க. उसका भाई भी वहाँ काम करता है. அவளுடைய சகோதரனும் அங்கே தான் வேலை பார்க்குறான். हमने मकान के लिए जो कर्ज लिया था वह चुकाना है. வீட்டுக்காக வாங்கின கடனை நாங்கள் அடைக்க வேண்டியதாக இருக்குது, அதனால் வேலைக்கு அனுப்பணும் அப்படின்னு சின்னம்மா காரணம் சொல்கிறான். मम्मी बहुत नाराज़ हुई. அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. उन्होंने पूछा इस समय वह कहाँ है. இந்த டைமில் இவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு கேட்குறான். சின்னம்மா போலி अस्पताल में. அந்த பெண்ணு ஹாஸ்பிட்டலில் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சின்னம்மா சொல்கிறா, டாக்டரோं ने कहा है कि महंगी दवाइयों लेनी होगी. महंगी அப்படின்னா காஸ்ட், விலை அதிகம் உள்ள மருந்துகள் தேவைப்படுகிறது, வாங்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. हम कहाँ से पैसे लाएंगे. நாங்கள் எங்கேருந்து பணம் கொண்டு வருவோம். ஆலோக் उसके लिए कुछ करना चाहता था. ஆலோக் அவங்களுக்காக ஏதாவது செய்யணும்னு விரும்புகிறான். उसने अपनी गुल्लक तोड़ी और पटाखे खरीदने के लिए जो पैसा जमा कर रखे थे वे लाकर चिन्नम्मा को दे दिए और कहा लो इनसे दवाइयाँ खरीद लेना. தன்னுடைய பிகி பேங்கை அவன் உடைச்சி அதில் கிராக்கர்ஸ் வாங்கிறதுக்காக சேர்த்து வச்சிருந்த காசை கொண்டாந்து சின்னம்மாட்ட கொடுத்து இவளுடைய பெண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்லி கொடுக்குறான் அந்த காசை. இதோடைய கண்டினியூஷனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.